Good morning, students. Today now we are discussing about human health and disease adolescents, drugs and alcohol abuse. So what is adolescence and meaning? தமிழ்ல பாத்தீங்கன்னா விடலை பருவம் சொல்லுவோம். drugs அப்படினா what is my drugs? போதை மருந்துன்னு சொல்லுவாங்க. போதை மருந்து. அதே மாதிரி ஆல்கஹால் அபியூஸ் அப்படினா மது பழக்கம். சரி, ஓகே. What is adolescent? Adolescent எப்ப ஸ்டார்ட் ஆகுது? When the adolescent begins with a period of என்னன்னு கேட்டா rapid physical and sexual development. அந்த adolescent periodல physical and sexual development. Okay, physical and sexual development வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்படி சார்? rapid means என்ன? quick. அப்போ quick physical and sexual development can develop. எப்ப சார்? puberty to maturity. puberty to maturity period. இந்த ஏஜ் எப்ப சொன்னா 12 to 19 years. 12ல இருந்து 19 வயசு வரலாம். ஓகே, பட் in this period என்ன சொல்றோம்னா adolescent period அப்படினு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்டா? what is adolescent period begin எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பட் in this periodல தான் rapid physical and sexual developmental increase ஆகும். அப்ப during this period எப்பனா puberty to maturity period in the year 12 to 16th year or 12 to 19th year அப்படினு சொல்லுவோம். அப்ப இது ஒரு சீன் ஞாபகம் வச்சுக்கோ. அண்டர்ஸ்டாண்டா? தென் நெக்ஸ்ட், அப்ப இந்த adolescent period அப்படிங்கிறது highly dynamic period அப்படினு சொல்லுவோம். டைனமிக் அப்படினு கேட்டா என்ன மீனிங்? ஆக்டிவ், செயல்படக்கூடிய. யாருக்கு எதிரா சார்? யாருக்கு சேஞ்சஸ்? இப்ப இந்த adolescent period change psychological and social changes. ஒன்னு சைக்காலஜிக்கல் சேஞ்சஸ், இன்னொன்னு என்ன சார் அப்படின்னு கேட்டா சோசியல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப the adolescent period is a dynamic period. It can changing psychological and social changes. இது ஒரு சைடு. then next, the adolescent அப்படிங்கிறது vulnerable to. vulnerable means என்னது? unsafe. to யார் சார் அப்படின்னா the bear age அப்படின்னு சொல்லுவோம். bear age group அல்லது own age group அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? bear age அல்லது own age groups. இவங்களுடைய என்ன சார் அப்படின்னு கேட்டா stimulate. okay, understand? that is a boost to the experiment with the drugs and alcohol. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா that is boosted. ஓகே, எதுக்கு சார் அப்படின்னா ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். ஓகே, இப்போ இந்த அடலசன்ஸ் அப்படிங்கிறது வல்னரபிள். தட் வந்து பார்த்தா அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? பீர் குரூப், அன்சேஃப் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. டு குரூப் இந்த இடத்துக்கு யார் சார் அப்படின்னா பீர் குரூப், ஓன் ஏஜ் பர்சன்ஸ். ஓகே, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா இட் கேன் புஷிங் வித் எக்ஸ்பெரிமெண்டிங் ஆர் புஷிங் இன்டு என்ன சார் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் என்ன சார் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் தூண்டுவாங்க. ட்ரக்ஸ் எடுத்துக்கொள்வதற்கும் ஆல்கஹாலை எடுத்துக்கொள்வதற்கும் தூண்டக்கூடிய. அப்ப இதுல ப்ராப்பர் எஜுகேஷன் அண்ட் கைடன்ஸ் கவுன்சிலிங் இருந்தா உனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, அங்க யூத் இருக்காங்க இல்லையா, டு சே மேக்ஸிமம் வந்து பார்த்தா நாட் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால், டு அவாய்டிங் ஃபார் என்ன சார் அப்படின்னா ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால். ஓகே, டு மெயின்டைன் ஆர் ஃபாலோ த ஹெல்தி லைஃப் ஸ்டைல். அவங்க ஆரோக்கியமா வாழ வைக்க முடியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஆல்கஹால். ஆல்கஹால் அப்படின்னா சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ். சைக்கோ ஆக்டிவ் மீன்ஸ் என்னன்னு கேட்டா சைக்கலாஜிக்கல். சைக்கலாஜிக்கல் மீன்ஸ் என்னது? உன்னுடைய மனதை தூண்டக்கூடிய. இப்போ உனது மனதை தூண்டக்கூடிய ஒரு பார்ட் எது சார் அப்படின்னு கேட்டா ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம்.
இது எங்க சார் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா இட் ஆக்ட் அஸ் பிரெயின். அப்ப இதனால உனக்கு என்ன ஏற்படும்? எஃபெக்ட் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா பிரெயின் சொல்லுவோம். மைண்ட் அண்ட் பிஹேவியர். எஃபெக்ட் ஆஃப் ஒன்னு பிரெயின், சரி, எஃபெக்ட் ஆஃப் மைண்ட். செகண்ட் ஒன் இஸ் கால்ட் பிஹேவியர். இது ரெண்டுமே பாதிப்படையும். அப்ப ஈஸி ஞாபகம் வச்சுக்கோ. ஆல்கஹால் மீன்ஸ் சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸ், பட் இன் திஸ் ட்ரக்ஸ் ஆக்ட் அஸ் பிரெயின். அப்ப இது என்ன பண்ணும்? இட் கேன் அஃபெக்ட் த மைண்ட் அண்ட் பிஹேவியர்ஸ். உன்னுடைய மைண்ட் மனநிலையையும் பிஹேவியர் நடத்தை முறையும் என்ன பண்ணணும்? மாத்தி அமைக்கும். தென் இட் இஸ் எ டிப்ரெஷன். அழுத்தம்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப இது என்ன சார் பண்ணுது அப்படின்னா ஸ்லோ டவுன் ஆக்டிவிட்டி ஆஃப் என்னன்னு நர்வஸ் சிஸ்டம். டிப்ரெஷன் அடுத்தது. டிப்ரெஷன் அப்படின்னு கேட்டாவே இது என்ன பண்ணும்? ஸ்லோ டவுன் ஆக்டிவிட்டி ஆஃப் எது சார் அப்படின்னு கேட்டா பிரெயின் ஆர் நர்வஸ் சிஸ்டம். இது ஒரு சீடி ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது அப்ப the intake of certain drugs, சில ட்ரக்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அப்ப அதோட பர்பஸ் எதுக்காக சார் அப்படின்னு கேட்டா என்ன? நார்மல் கிளினிக்கல் யூஸ். ட்ரக்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்? நார்மல் கிளினிக்கல் யூஸா பயன்படுத்துறோம். யூஸ் இன் அமௌண்ட். அதையே நாம ஃப்ரீக்வன்சி கண்டினியூவா, ஓகே, அப்ப கண்டினியூவா யூஸ் பண்ணும்போது உனக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு கேட்டா இம்பேர் ஒன் பிசிக்கல் ஆர் சைக்கலாஜிக்கல். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா பிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னா சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன். இது எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா பாதிக்கப்படும். இதுக்கு இதை நான் சொல்லுவாங்க ட்ரக் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வாட் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரக்ஸ்? ட்ரக்ஸ்க்கு என்ன சார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ஒபியாய்ட்ஸ், ஒபியாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒபியாய்ட்ஸ் ஒன்று இருக்கு, ஐஓ ஐடிஎஸ், ஒபியாய்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் கெனாபினாய்ட்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்பிட்ரேட்ஸ். கேள்விப்பட்டிருக்கியா? பார்பிட்ரேட்ஸ். ஆம்பிட்டமைன்ஸ், பார்பிட்ரேட்ஸ், ஆம்பிட்டமைன்ஸ். ஓகே, தென் எல்எஸ்டி, லைசர்ஜெனிக் ஆசிட் டை எத்தில் அமைடு அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரக்ஸ். Understand up video செஞ்சு நாம வச்சுக்கோ. இப்போ இதுல அடலசன்ஸ்ல rapid changes. அப்ப rapid physical and sexual maturity or sexual development called from எப்பனா puberty to maturity ல இந்த year 12 to 19th yearல ஃபார்ம் ஆகும். இந்த செக்ஸுவல் டெவலப்மெண்ட் அப்படின்னா செகண்டரி செக்ஸுவல் கேரக்டர், இரண்டாம் நிலை பால் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலம். Then adolescent period அப்படிங்கிறது dynamic period, it is a active period அப்படின்னு சொல்லுவோம். that is வந்து பாத்தீங்கன்னா can changes for அப்படின்னா psychological and social changes. but the adolescence அப்படிங்கிறது vulnerable to beer age group bushing the experiment of drugs and alcohol. இது ஒரு சைடு. then proper advising or guidance and counseling இருந்தா it can avoiding for intake of drugs and alcohol. then to follow the healthy lifestyle. then alcohol means psychoactive drugs. it acts as brain to cause the வந்து பாத்தீங்க அப்படினா infection or affect of யார் அப்படினு கேட்டா mind and behaviors. then next one is called depression. depression means a slow down activity of central nervous system or nervous system. okay, இது ஒரு சைடு. அப்ப இந்த intake of certain drugs, the drugs எதுக்காக யூஸ் பண்றோம், which purpose காக யூஸ் பண்றோம், other than normal clinical use. okay, அந்த purpose இல்லாம other than use of என்ன சொல்றோம், normal clinical uses. இப்ப amount, அப்ப the frequency that impair one physical, physiological, then psychological function is called drug abuse. what are the example for drugs? அப்ப commonly abused to induce opioids, cannabinoids, barbiturate, amphetamine, LSD.
LSD மீன்ஸ் என்னன்னா லைசர்ஜிக் ஆசிட் டை எத்தில் அமைடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ.